இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கணும். பேதுரு யோவான்னு சொல்கிறாங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நசரனாகிய நாமத்தில் எழுந்திருத்து நட. எந்த காரியத்தை எடுத்தாலும் இயேசுவின் நாமம் உங்கள் வாயில் வரணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இல்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் எழுந்திருத்து நட அப்படின்னா உங்களுக்கு வருகிற எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை முறியடிப்பேன், இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்பேன். தாவீது என்ன சொல்கிறாரு கோலியத்தை பார்த்து? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தில் உன்னை சங்கரிப்பேங்கிறார். சங்கரிச்சாரா? அல்லேலூயா. சவுல் இராணுவமே பயந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவர் அந்த நாமத்தை அறிந்தபடியால், இவர் அந்த நாமத்தை தெரிந்தபடியால், இவர் அந்த நாமத்தில் என்ன வல்லம் இருக்குது, இந்த நாமத்தில் என்ன கிருபை இருக்குது, இந்த நாமத்தில் என்ன மகிமை இருக்குது என்பதை அவர் அறிந்தபடியால் அந்த நாமத்தில் முறியடித்தார். அல்லேலூயா. ஒரு ராஜாங்கம் செய்யக்கூடாத காரியத்தை, ஒரு இராணுவ துருப்பு செய்யக்கூடாத காரியத்தை ஒரு வாலிபன், 17 வயது வாலிபன் இயேசுங்கிற அந்த தேவாய ராஜாங்கிய நாமத்தை பயன்படுத்தி அவ்வளோ பெரிய கோலியத்தை முறியடித்து ராஜாவாக மாறினான். ஆமேன். அந்த நாமத்தில் ஜெயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். ஆமேன் சொல்லுங்கள்.